ஹல்லேலூயா. அலங்கார வாசலானே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலானே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம்.
Hallelujah. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்ம சந்தோஷமாய் பாடுறோம். அவர் இருக்கும்போது நமக்கு கவலைகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. எது இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் பெருசா தெரியாது. ஆனால் இயேசு என்னோடு இருந்துட்டா என் உள்ளமெல்லாம் துள்ளுதையான பாடலை பாடி ஆனந்தம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. மலைகள் கடப்பெல்லாம் பனி போல மறையுதம்மா, மலைகள் கடப்பெல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமை தோன்றுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் உன்னோட மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் உன்னோட மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையா தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையா தோன்றுதையா. அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதையா, நன்றி சொல்லுதையா, என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் வேண்டாம் விளங்குதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் வேண்டாம் விளங்குதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பிலே தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஹalleluya. சில பேர் டயர்டா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில பேர்ல நானும் ஒண்ணுதான். ஹalleluya.
பீச் பிடிக்கும்ன்றவங்க யார் யாரு? ரொம்ப பிடிக்குமா? ஆனா குளிக்க மாட்டீங்க தானே? சும்மா அப்படியே பிடிக்கும் அவ்வளவுதான். சரி, கடல் அலைகள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்கும். ஆனா பயமா இருக்குமா? நான் எந்த கடல் அலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏசப்பா எந்த கடல் மேல நடந்து வந்தாரு? சரி, ஏதோ ஒரு கடல் மேல நடந்து வந்தாரு. அலை, காத்து, புயல்லாம் வந்துச்சுல. நம்ம வாழ்க்கையில வருதா? வரவே இல்லை. ஸ்மூத்தா போதா வாழ்க்கையில வருது. ஆனா பேதுரு போல அதை பார்த்துட்டு பயந்துட்டோன்னா என்ன ஆயிடும்? உள்ள போயிடும். உள்ள போயிட்டா செத்து போயிடும்ல. ஆனா அவர் பட்டுதான் திருந்தினார்ல. உள்ள போயிட்டு திரும்பியும் ஆண்டவரையும் கை காட்டவுடனே தான் ஆண்டவர் வந்து தூக்குனாரு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்? அவரை நம்பணும். எத்தனை புயல், எத்தனை காற்று, எத்தனை அலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் பேதுரு போல இல்ல, அவருக்கும் மேல அவரை எப்பயும் நம்பி இருக்கணும். அவரை நம்பும் போதுதான் அவரோட கைகளை பிடித்து கொண்டு அந்த புயல கடல் மேலாண்டி நடந்து போகலாம். அல்லேலூயா. எத்தனை பேரை நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வெனஸ்டே அமாவாசை பிரேயர்ல நான் ஒரு சாங்கோட பேம்ப்ளெட் வச்சிருக்கீங்களா? வச்சில்லையா? தேடி பாருங்க, ஒரு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான் நோக்கி பார்க்கிறேன். கடல் அலைகளை நான் பார்க்கவில்லை, கடும் புயலையும் பார்ப்பதில்லை, கடல் மேல் நடந்த இயேசுவையே கண்ணோக்கி பார்த்து நடக்கிறேன். அல்லேலூயா. பாடுவோமா கரங்களை தட்டி? கடல் அலைகளை நான் பார்க்கவில்லை, கடும் புயலையும் பார்க்கவில்லை, கடல் அலைகளை நான் பார்க்கவில்லை, கடும் பார்க்கவில்லை, கடல் நோக்கி பார்த்து நடக்கிறேன், கடல்
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாமா? எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. ஆவியானவரை கூப்பிட்டா இறங்கி வருவார். ஆவியானவரை கூப்பிட்டு அநேகர் சோத்திரம் வாயினால அறிக்கையிட மாட்டாங்க. அதனால ஆவியானவர் அவங்களுக்கு முன்பாக ஆண்டு நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவரே நீங்க வாங்கன்னு சொல்லி பாருங்க. அட்டன் டைம்ல ஆண்டவர் உங்க மேல இறங்கி வருவாங்க. அடுத்த நொடியே ஆண்டு உங்க மேல இறங்கி வருவாங்க. இன்னைக்கு ஆவியானவர் ஆராதனை அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறார். ஆவியானவர் உங்க முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். புறாவை போல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுக்கு முன்பாக ஆவியானவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கத்த தரும். இது வரைக்கும் நீங்க மாம்சத்துல போராடி போராடி தோற்று போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கையில அதை விட்டு விட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை மனிதர்களோடு மாம்சத்துல போராடி 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 தோற்று போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ என் கையில விட்டுடுங்க. இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, இது கர்த்தர் செய்கிற யுத்தம். இது உனக்காக கர்த்தர் செய்கிற யுத்தம். உன் சத்துருக்களோடு கர்த்தர் செய்கிற யுத்தம் இது. நீ ஆண்டவருக்கு மாத்திரம் நீ ஒப்புக்கொடு. இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ உன் யுத்தத்தை நீ அவருக்குள்ள கொடுத்துரு. நீ ரிலாக்ஸா இரு. இந்த ஆராதனையில கர்த்தர் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னால போராடி போராடி ஜனங்கள் மத்தியில் உன்னால போராட முடியல. சொந்தங்கள் மத்தியில உன்னால போராட முடியல. போராடி போராடி பார்க்கிற, ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலன்னா பரவாயில்ல, அமைதியா இருக்கலாம் பார்த்தா அமைதியாவும் இருக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை என் மேல விட்டு நீ ரிலாக்ஸ் ஆகு. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுடு. இன்னைக்கு கர்த்தர் மேல உன் பாரத்தை வை. இத்தனை நாட்கள் நீ சோதரம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்த உன்னால முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கையில கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாவற்றையும். உன் வேதனை நீங்க நீ சுகமாயிரு. உன் வேதனை மாற்றப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில கர்த்தர் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ தோல்வியா இருந்ததெல்லாம் கர்த்தர் இந்த நாளில அதை அப்படியே நீ ஆண்டவர் கையில கொடுத்துரு. அப்படியே நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஆண்டவரே நீங்க பார்த்துங்க. எஸ்ஐக்கு அதுதான் சொல்றாரு, நான் உங்களிடத்துல சாட்டிடுறேன். ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் உங்களிடத்துல நான் சாட்டிடுறேன். ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த ஆராதனையில ஆண்டவர் எல்லாருக்குள்ளயும் ஆண்டவர் ஒரு ஆத்துமா பாரத தேவன் தரப்போகிறார். அநேகருக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகின ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஆனா இறுதியத்துல வேற ஏதோ ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறதுனால ஆவியானவர்களை செயல்பட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு வார்த்தை, எனக்கும் இடம் கொடுக்க சொல்லு, நான் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வேன். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் பெரிய மாற்றங்களை தேவன் செய்வார். இன்னைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உன் வாழ்க்கையில நாளுக்கு நாள் அவமானங்களை பார்த்து 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 சோர்ந்து போயிருக்க. ஒவ்வொரு மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம நோக்கி வந்து கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவரத்துல சொல்லு, ஆண்டவரே ரத்தத்தினால மீட்கப்பட்ட நான் ஏன் ஆண்டவரே நான் கஷ்டப்படணும்? நான் ஏன் ஆண்டவரே நான் வேதனைப்படணும்? ஆண்டவரே நான் ஏன் சுவாமி இந்த உலகத்துல வெக்கத்தோடு நான் ஏன் இருக்கணும்? ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய எல்லா வெக்கங்களை மாற்றுங்க, எல்லா துக்கங்களை மாற்றுங்க. ஆண்டவரே உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நாங்க ஏன் இன்னும் அழுதுன்னு இருக்கணும்? உயிருள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நாங்க ஏன் இன்னும் வியாதியில இருக்கணும்? உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் இருதயத்துல இன்னும் பார? ஆண்டவரே ஏன் இருதயம் இன்னும் கலங்கி கொண்டுதான் இருக்குதப்பா? என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே. ஆவியான இருக்கி அநேக இருதயத்துல கர்த்தர் ஆளுகை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துல தேவையில்லாத காரியங்களை தூக்கி வெளியே போடுங்க. தேவையானது ஒன்று. மரியா தனக்கு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டது போல
இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பங்கை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவது எல்லாரும் ஜோம் எல்லாரும் கேளுங்க. அப்பா அப்படி பிள்ளைங்க நான் ஏன் அழுவாங்க, நான் ஏன் அழுவணும்? எல்லாம் கேள்வி கேள்வி, நான் ஏன் அழுவணும்? ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் ஆண்டவரே, நான் அழுது அக்கம்போது ஆண்டவரே, உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைதான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் நீ கண்ணாடி ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நீ அழுது ஜெபிக்கிறது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இந்த ஆராதனையில ஆண்டவர் உன்னை விடுதலையோடு அனுப்ப தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார். ஓ thank you Jesus. எல்லா இடுகள் மாறணும், எல்லா இடுகள் வெளியேற இயேசுவின் நாமத்தில். ஓ thank you Jesus. உன்னை நடத்துகிறவர், உன்னை பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ எல்லாம் நீ அவமானம் அடைய மாட்டே. இனி அவமானம் உன்னை கிடையாது. உன் அவமானம் உன் சத்துருக்கு, உன் அவமானம் ஓ ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லாம் சொல்லலாம் ஆண்டவரே. அப்பா நான் முடிப்புதாண்டவரே, நான் ஏன் அவமானப்படணும், நான் ஏன் அழணும், எனக்கு உதவி செய்யாதவரே. இன்று கண்ட
இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ரமலா குரலபா ரகத ரமலா ரகதனபோ குரலபா ரமலா ரகத ரமலபா. ஹalleluya. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக வந்து இருக்கிற உங்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். அவர் நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். நீ ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவரே, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. என் பிசினஸ் நீங்க நடத்துங்க. என் வாகனத்தை என் குடும்பத்தை நீங்க ஓட்டுங்கப்பா. ஆண்டவரே, என் வேலையில நீங்க என் கூட வாங்க. நீங்க ஆண்டவருக்கு முழுமையா கொடுத்து பாருங்க. உன்னுடைய கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். நாம ஐஸ்வர்யன் ஆகும்படிதான் அவர் தரித்திரரான சிலுவையில. ஆண்டவர் இந்த நாளில ஆவியானவருக்கு நீ முழுமையாக ஒப்புக்கொடு. உன் உச்ச தலைவர்களுடைய உள்ள கால் வரைக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு மாற்றத்தை இனி உன் பொருளாதாரத்தில் உன்னை பார்க்கும்படி தேவன் உன் கண்களை கத்த திறந்தல்ல போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுமா இயேசுவே, ஹalleluya, 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 ஹalleluya. சொந்த வாழ்க்கையே செல்ல போயிடா, சொந்த வாழ்க்கையே செல்ல போயிடா. மாற்றம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அதற்காக நீ அனைத்து எழுந்தாலும் அவருக்காகவே அனைத்தையும் இருந்தாலும் அதை பணி களையே நேருவே.
சாதாரண அந்நிய பாஷை கிடையாது. நுகங்களை உடைக்கிற அந்நிய பாஷை, பிசாசுகளை துரத்துகிற அந்நிய பாஷை. ஓ ராபா நூரா ராபா ரகதனா போ ரகதனா மத்திரலமா ரகதனா ரபலமா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ராபா லாது ராபா லாசா ராபா. Thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு அநேகர் மேல ஒரு ஆசீர்வாதமான அபிஷேகத்தை தேவன் ஊற்றியிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை தேவன் பார்த்து உன் மேல ஒரு ஆசீர்வாதமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். நன்றி. இந்த ஆராதனையில ஆண்டவருனை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆராதனையில ஆண்டவருனை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அதற்காகவே கர்த்தர் இந்த நாளில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம கையில பணங்கள் எல்லாமே செலவாயிடுது. ஆண்டவர் அந்த தரித்திரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சம்பாதிக்கிற சம்பாதம் அது உன்னுடைய ஆசீர்வாதம். உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடணும். ஆண்டவர் அப்படிதான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டா இருக்கும். நீ கையில பிரயாசப்பட்டு எல்லா கடன்கார வட்டிகாரன் போது இல்லையா, அதை கர்த்தர் இன்னையோட ஆண்டவர் ரத்து செய்ய போகுது. கர்த்தர் ஆவியானவருக்கு இடம் கொடு. நீ கடன் வாங்க மாட்ட, அநேகருக்கு கடன் கொடுக்க. ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியான அதுதான் ஆறுவது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் இப்பயும் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடு. நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுக்கிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ வாங்கின நாட்கள் எல்லாம் போதும். இனி உன்னை கர்த்தர் கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எது வரைக்கும் வாங்கி 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 அவமானப்பட்ட நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இனி உன்னை கொடுத்து மேன்மைப்படுத்த போகிறார். கீர்த்தி புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சிறையிருப்பை தேவன் மாற்றி, ஆமென், உன் நிந்தைய பூமியில் இராதபடி அகற்றி உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் ஆண்டவர். தேங்க்யூ. நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனை கர்த்தர் வித்தியாசமாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வித்தியாசமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக நாம் விடுதலைக்காக அநேக ஆராதனைச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காகவே ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அநேகருடைய ஆசீர்வாதம் கேள்விக்குறியாவே இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். உன் கரம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார்.
ஆமென். நன்றி ஆவியானவரே. நீ பணத்துக்காக தேவ சமூகத்தில் ஆவியானவர்கள் கேட்டு முழங்கால் படித்து ஆண்டவர் வானத்தின் பலகணியில் உனக்கு ஆண்டவர் பிறக்கிறார். வெண்கல கதவுகளை கத்தர் உடைப்பார். இரும்பு தாழ்பாடுகளை கத்தர் குவிப்பார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையிலையும் கத்தர் ஒரு கருத்தில் கொண்டு வருவார். இந்த ஆராதனையில உன்னை உற்சாகப்படுத்த நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறேன். இனி நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. நன்றி நன்றி ஆவியானவரே. கோடா கோடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்தி வந்தீங்களே, இம்மட்டமா நடத்தி வந்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதுக்கு ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க ஆவியானவரே. அப்பா நீங்க இறங்கி ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே நீர் இறங்கிங்க சுவாமி, நீங்க இறங்கி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பணத்துக்காக கண்ணீர் வடிச்ச நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே கடத்துக்காக கண்ணீர் வடிச்ச நாட்கள் போதும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் தலைமையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கதம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக ஆண்டவரே. நம்ம பணத்துக்காக நடந்து ஓடி நாட்கள் போதும் கர்த்தாவே. எங்களை தேடி ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. எங்களை தேடி ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. எங்களை தேடி ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் வரக்கூடாது போராடுகிற எல்லா தடைகளும் இப்போது இயேசுவின் நாமத்தில் உட்கார்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. நீர் அப்படியே நீ ஒவ்வொரு ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. இப்பொழுது இருக்கிறதை நீ பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை 1000 மடங்கு தேவனுடைய ஆசீர்வதிக்கிறார். உன்னை 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாளல்ல கர்த்தரோடு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய வார்த்தை இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் தலைவிரித்து ஆடுகிற எல்லா தரித்திரத்தை இன்னைக்கு ஆண்டவர் அந்த தலையை கத்த இன்னைக்கு நசுக்கி ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். கோடா கோடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கோடா கோடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி ஆவியானவருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். தேங்க்யூ. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் இன்னையோட விலகட்டும். ஆராதனையோடு எல்லா கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் விலகட்டமாக இவங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இவங்களை தேடி வரட்டும். இவங்களை தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பணத்துக்காக நடந்து பட்ட வேதனைகள் போராட்டம். இரவு நேரத்துல தூக்கம் வர மாட்டேங்குதா பாடியிருக்க ஆண்டவரே. இந்த பணத்தை குறிச்சு அநேகருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஆண்டவரே. இன்னைக்கு அந்த நுகத்தை உடைங்க ஆண்டவரே. அந்த நுகத்தை நீங்க உடைங்க ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் சமாதானமான தாபரங்களிலே தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முதற்கொண்டு அபரிதமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கரத்தில் கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. கடினமான இருதயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாத எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக போவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. அற்புதத்தை செய்யும். அடுத்த வார்த்தைக்கு சபையில் அநேகர் சாட்சி சொல்லணும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் கம்பெனியில, வேலை ஸ்தலங்களில, பிசினஸ்ல, நீ ஓட்டுகிற வாகனத்துல ஆண்டவருக்கு ப்ரமோஷனை கத்த தரப்போகிறார். நல்ல கரங்களை கட்டி இந்த ப்ரமோஷனை பெற்றுக்கொள். ஆண்டவர் இருக்கிற சமாதானத்தை கத்த தருகிறார். இதுவரைக்கும் நீ பணத்துக்காக அழுது புலம்பின நாட்களை கர்த்தர் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்கள், எல்லா இடத்துல பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். தேடியும் காணாத இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். போராடுகிற எல்லா தரித்திரங்கள், போராடுகிற கஷ்டங்கள் தேடியும் காணாத இருக்கட்டும். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்க நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேன்? ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம். அநேகர் ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். அவங்களுடைய கூக்குறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவங்களுடைய கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார் ஆராதனையில, எனக்கு இடம் கொடுக்க சொல்லி நான் இறங்கி வந்து நான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அநேகர் பணத்துக்காக போராடுறீங்க இல்லையா, அந்த போராட்டத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், பணத்துக்காக எல்லாம் தானே போராடுங்கிறாங்க. ஸ்தோத்திரம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இதுக்குன்னு மாத கணக்கா போராடி இருக்கிறீங்க பத்தியா, கர்த்தர் அந்த முகத்தை உடைக்க போகுது. ஆமா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில பாருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதித்த கண்கள் பார்க்கும், பிரஜாதி கண்கள் அது பார்க்கும். ஆமா. ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அபிரிமா நடத்துவார். ஸ்தோத்திரம். தேவன் நாம் மகிழ்ச்சிப்படட்டும். ஆண்டவர் நடத்துதல் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அவர் வித்தியாசமா நடத்துவார். ஆமா. ஹல்லேலூயா. நாம் நினைக்காததை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிழ்ச்சிப்படட்டும். ஸ்தோத்திரம். சபையினுடைய அறிவிப்பு நாம் கேட்கலாம். அறிவிப்பு சாட்சி யாராவது ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க சாட்சி சொல்லலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார சபை நிறைவு வருகிற திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு டோமினிகன் வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபிங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு சுதாகரண்ணா சந்தியாக்கா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபிங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பவுலையா விக்டோரியம்மா வீட்டில் ஜெபம் நடைபெறும். அனைவரும் ஜெபிங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் நடைபெறும். வீட்டில் இருக்கும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அன்று இரவு நம்முடைய சபை போதகர் வெளி வழியமாக கடந்து செல்ல இருக்கிறார். யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையை வெளிப்பட வேண்டும். வருகிற 4வது வாரம் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நம்முடைய சபையில் யூத் சர்வீஸ் நடக்க இருக்கிறது. சபை வாலிபர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஞானஸ்தானம் எடுத்த நாள் இருக்குமானால் சபைக்கு தெரிவியுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த வாரம் நடக்கும் எல்லா ஊழியர்களுக்காக, வீட்டு கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள் மற்றும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். உங்களை பிதாவே சப்பா, நல்லவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா, இந்த வாரம் நடக்கிற ஆண்டவரே வீட்டு கூட்டங்கள், ஜபங்கள், ஊழியங்கள், வெளி ஊழியங்கள், ஆண்டவரே சப்பா வாலிபர்கள், அடுத்த வாரம் நடக்கிற வாலிபர்கள் ஊழியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றும் உங்களை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் மென்மையை நடத்தி கொடுங்க. ஆண்டவரே சப்பா கிருபை செய்யுங்க. நான் சபையாராய் நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜபத்திலையும் கலந்து கொள்ள நீர் கிருபை இறக்கத்தை கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஆசீர்வதியை பாதுகாப்பு பெரிய செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கூட்டங்களுக்காக இந்த ஜெபங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. இனி வீட்டு கூட்டங்களை ஆண்டவர் சோதனம் மகிமையாய் கத்த நடத்த போகிறேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். வீட்டு கூட்டங்களை இதுவரைக்கும் இல்லாத மாற்றத்தை ஆண்டவர் வீட்டு கூட்டங்களை ஆண்டவர் செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால்தான் ஆவியானவருக்கு நாம அதை நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாள் ஜோபிக்கிறோம். ஆமா இல்லையா? அதில் ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களுக்கு நிறைய பேர் வரமாற்றீங்க, ஒரு சிலர் வரீங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவர் இனி நடத்துகிறத வித்தியாசமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமே. அநேகரை கற்று கொண்டு வர போகிறார். வீட்டு ஜபங்களுக்கு, அந்த குடும்பங்களுக்காக
ஜெபிக்கும்படி அநேகர் கொண்டு வர போகிறார். தேவன் மகிமைப்படட்டும். திங்கட்கிழமை சாயந்தரம் பிரதர் டோமினிக்கு ஜெபம், புதன்கிழமை மாலை சுதா பிரதருக்கு ஜெபம், வியாழக்கிழமை பவுலையா வீட்டில் ஜெபம், வெள்ளிக்கிழமை இரவு காலையில சபையில உபவாச ஜெபம் உண்டு. இரவுல ஒரு சபையில என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. சோதரர் போன மாசமே கூப்பிட்டாங்க. என்னால போன மாசம் போக முடியல சோதரர், ஏன்னா இன்னைக்கு நான் வீட்டு கூட்டங்கிறதுனால என்னால போக முடியல. அதனால இந்த வெள்ளிக்கிழமை நீங்க வரணும்னு சொல்லி நேற்றுக்கே எனக்கு சொன்னதுனால வருகிற வெள்ளிக்கிழமை இரவு சோதரம் அந்த இடத்துல நாங்க கடந்து போகிறேன். என் கூட வர விருப்பம் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வாங்க சோதரன். நம்ம வண்டியில போயிட்டு கார்ல போயிட்டு நம்ம எப்படி வேணாலும் நமக்கு வாகனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆட்களை தேவன் தாங்கம். இல்லையா, நல்ல விடுதலையோடு கூட கத்தரை ஆராதிக்க நம்மளுக்கு அந்த இடத்துல ஊழியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணீங்க, கலந்து கொள்ள முடியலனாக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமையா இறங்க வேண்டும். இல்லையா, கத்தர் நல்லவர். ஆண்டு நாம் மகிழ்படுத்தோம். இந்த அடுத்த வாரம் வாலிபர் கூட்டம் இருக்குது. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. வாலிபர் எல்லாரும் வந்து பங்கு இருக்கணும். அந்தந்த ஊழியத்தில் அவங்கவுங்க தவறாம என்ன பண்ண அந்த ஊழியங்களை செய்யணும். இல்லையா, எதற்காகவும் யாருக்காகவும் இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்கூடாது. இல்லையா, ஊழியத்தை விட்டு கூடாது. போன வாரம் நேற்று தினத்துல நம்ம சபை பிள்ளைகள் எல்லாரும் யூத் மீட்டிங்ல பங்கெடுத்து நல்லா சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது எல்லா கரங்களை தட்டி வாழ்க்கையில பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நல்லா 13 வாலிப பிள்ளைகள் வந்தாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தோம். நான் பேர் கொடுத்துருந்தேன் சபையிலாங்க. பேர் கொடுத்தோம், வரவே இல்லை. அதனால இந்த கூட்டங்களை யூத் மீட்டிங்ல நீங்க வாலிபர் வந்து பங்கெடுங்க. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லையா, நேற்று தினத்துல வேதத்தை பத்தி தான் ஆரம்பம் முடிவு வரைக்கும் வேதத்தை பத்தி தான் அதே அநேகமா நிறைய போதிச்சாங்க. நல்லா எக்ஸாம் கூட பிள்ளைங்க மதிப்பு நடத்தாங்க. இல்லையா, சோதரம் நம்ம சபையில 8 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. இல்லையா, சோதரம் அதுல ஆசிரியர் தான் 43 மார்க். நாங்க யாரும் சொல்லி தரல. என்னுடைய கண்ட்ரோல் தான் இருந்தா நாங்க யாரும் சொல்லி தரல. அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இல்லையா, நம்முடைய சபையில வேதத்துல நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க. அதுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். அங்க இருக்க எல்லாம் சொல்றாங்க, பழந்தண்டல சபை நல்லா வேத அறிவுல வளர்ந்து இருக்கிறதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாங்க. இல்லையா, அதனால இன்னும் நம்ம பைபிள் அதிகமா படிக்க. பைபிள் இல்லைனாக்கா நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக வேதாகத்தை ஆயத்தப்படுத்தி தருகிறேன். நல்லா படிங்க. பைபிள் என்ன பண்ணுங்க, படிங்க. உங்களுக்கு எதனா சமாதானம் இல்லைனாக்கா பைபிள் எடுத்து படிச்சு பாருங்களேன், உடனே உங்களுக்கு சமாதானம் வரும். வேதமே படிக்கிறது பாஸ்டர், நீ எடுத்து மொத்தம் கொடு. வேதத்தை நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறவங்களுக்கே சமாதானம் ஆண்டு தரும். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கே சமாதானம் சொல்லிட்டு பைபிள் இருக்குது. நேசிக்கிறவங்களே சமாதானாக்கா வாசிக்கிறவங்களுக்கு ஆமா, நேசிக்கிறவங்களுக்கே சமாதானாக்கா வாசிக்கிறவங்களுக்கு அதை விட சமாதானம். அதன்படி நடக்கும் போது அதன்படி செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்லா நேற்று வாலிபர்கள் வந்தாங்க. வேன் சகோதரர் சுதாகர் ரைசலா சோதரம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பெட்ரோல் மட்டும் போட்டா போதும். இல்லையா, பெட்ரோல் மட்டும் போட்டா போதும். பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, வேன் கொடுத்தாங்க. தம்பி நம்ம சபை யூத் அவர் தான் நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தார். இல்லையா, ஆண்டு ஆசிரியர் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை நேற்று. ஏன்னா நேற்று எல்லாமே ஒரே நேரத்தில் மாட்டிக்கலாம். அங்க 3900 ரூபாய் கட்டணும். பிள்ளைங்க எல்லாம் அதுக்கு ஒருத்தரோடு மிஸ் ஆகாம கொடுத்துட்டாங்க. கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்குவரத்து எல்லாமே நேற்று கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கிட்ட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு செலவாயிடுச்சு. அதை கத்தர் நம்ம சபையார் மூலியமே தேவன் சந்திச்சோம். பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் நேற்று காணிக்க கொடுத்தாங்க. அதுதான் தேவனுக்கு. பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு வச்சிருந்தா அதுல இருந்து எத்தனை காணிக்க கொடுக்குறாங்க. நீங்க வச்சுங்க, அதுக்கு போற இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது, நீங்க அதை வச்சுங்க. எவ்வளவு ஆண்டவர் நடத்துகிறாங்க. நான் அந்த நிலையில இருந்தா நிச்சயமா நான் கொடுத்துருக்க மாட்டேன். நான் விசுவாசியா இருந்ததுனாக்கா என் பிள்ளைங்க சேர்த்து வச்சது எடுத்து என்னால கொடுக்க முடியும், நிச்சயமா கொடுக்க முடியும். ஆனா பிள்ளைகள் சபையில அப்படிப்பட்ட விசுவாச மக்களை கத்தர் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆசீர்வதிப்பா, குடும்பங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவா, உயர்த்தி நடத்துவோம். வாலிபர் கூட்டங்களுக்கு பிள்ளைகள் என்ன ஒழித்து பாருங்க, தாங்குங்க, ஜெபத்துல தாங்குங்க, உங்களுடைய உதவிகளை பிள்ளைகள் கொடுங்க. கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா போயிட்டு சந்தோஷமா சமாதானமா பிள்ளைகள் உற்சாகமா போயிட்டு வந்தாங்க.
நேற்று நல்லா மீட்டிங் முடிஞ்சோடனே பிள்ளைகளுக்கு பீச்சுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைகள் நல்லா என்டர்டைன்மெண்ட் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து பத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமா, இல்லையா சோதரன். நேற்று நிறைய பேர் எவ்வளோ எதிர்பார்த்தேன் ஜோமன் என்ன பொறுத்துக்கு நான் எவ்வளோ பேர் எதிர்பார்த்திருந்தேன் சோதரன். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, ஜோமன் பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துனாங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பினாங்க. ஆமா, இல்லையா கர்த்தர் நல்லவராய் நேர்த்தியாக நடத்தினாங்க. இது எல்லாமே ஆச்சு. இருக்கிறது 150 வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. 150 பேர் 150 வாலிப பிள்ளைங்க சோதரம். அதுல சோதரம் 3வது அதிகமான நபர்கள் நம்முடைய சபையில் இருந்துதான். அதிகமான வாலிபர்கள் 3வது இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் சோதரம். அது இன்னும் என்ன பண்ணோம் சோதரம், இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நம்முடைய சபையில வாலிபர்கள், ஒவ்வொரு வாலிபர்களும் உங்களுடைய நண்பர்களை இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. ஆமா, இல்லையா ஸ்தோத்திரம். இயேசுவை என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏசப்பா நேசிப்பா, ஏசப்பா நேசி. இந்த வாரம் அமாவாசை ஜெபத்துல ஒரு ஊழியத்துடைய ட்ரிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? சோதரி, எங்களை ஃபாலோ பண்றதுக்கே கரெக்டா இருக்குது. நாங்க எங்க பாஸ்டர் அதெல்லாம் ஃபாலோ பண்றது? சோதரம். ஒரு 30 ட்ராக்ஸ் எடுத்து வச்சுங்க. ட்ராக்ஸ் இல்லைனாக்கா நம்ம சபையில இருக்குது, எடுத்து வீட்டுல வச்சுங்க. வீட்டுல வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாராவது ஒருத்தர் அனுப்புவார். இல்ல நீங்க போறப்ப யாராவது ஒருத்தர் தென்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண, அந்த ட்ராக்ஸை கொடுத்து ஏசப்பா அவங்களை நேசிக்கிறேன் ஒரு அளவுக்காக வாங்கிக்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமா சோதரம். ஊழியத்துல சோதரம் நின்று அனுபவிச்சு பாருங்க, அது பரலோகத்துல மகிமையா உங்களுக்கு மாறும். ஆமா, அல்லேலூயா. நான் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். ஒரு இந்த மாதிரி தான் ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு இந்த ஈவினிங் சாயந்தரம் ஜெபம் நடத்துறோம் பாருங்க. இந்த சாயந்தரம் ஜெபம் நடத்துறப்ப எங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு, நீ போய் முதல்ல ஜெபத்தை நடத்துறான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணு என்னை அனுப்பிச்சு விட்டாரு. நானும் பண்ண சைக்கிள் ஓட்டு போறேன். நான் போறது என் வாய் சும்மா இருக்கக்கூடாது, நான் எதுவுமே சொல்லக்கூட இல்லை, நான் கம்மன் தான் போனேன். உடனே அந்த பொண்ணு அதுக்குள்ள இவன் என்னை கூப்பிட்டு இது பண்ண சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டுச்சு. நான் எதுவுமே சொல்லலை, ஊழியத்துக்கு தான் போயிருந்தேன். அவ்வளவு பிரச்சனை. மறுநாள் கம்பெனியில 20 பேர் வந்து நிற்கிறாங்க. எப்படி என் பொண்ணு நீ சொல்லுவது? நான் சொல்லவே இல்லையே. அப்படிதான் பயங்கரமான பாடுகள் வந்தது. அதுல இருந்து என்ன ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நான் ஏன் அது சொல்றேன்னாக்கா, ஊழியம் செய்யும்போது இப்படிப்பட்ட பாடுகள் வரும், அதை நாம சந்தோஷமா அனுபவிக்க வேண்டும். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இந்த வீட்டு கூட்டத்தை நடத்துகிற இந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்தா நான் நினைக்கிறேன். அன்னைக்கு பட்ட அவமானம் தான் இன்னைக்கு இந்த வீட்டு கூட்டங்களை ஜெபிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கான். அதுவும் கல்யாணபுரம் தீசு லட்சுமணன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரதருக்கு தெரியும். அந்த ஊர்ல மாட்டிக்கணும் போயிட்டு எனக்கு அங்கதான் ஒதுக்கி வச்சாங்க. இதுதான் உங்க ஏரியா, இந்த தண்ணி ஜபம் நடத்தணும். அதுவும் எல்லாம் வெட்டு குத்து கறி அறுக்கிற ஏரியா, கறிக்கோட்டா. அப்போ கறிக்கோட்டா, இப்பதான் தீசு லட்சுமணன். அந்த ஏரியால எனக்கு பிரைஸ் ஒதுக்கிட்டாங்க. அங்கெல்லாம் போயிட்டு எவ்வளவு கஷ்டத்து மத்தியில, பாடுகள் மத்தியில, அவமானம் அவமானம் அப்படிலாம் பட்டுதான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் கிருபையினால முடிக்கிற ஆண்டு உதவி செஞ்சேன். அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 20-30 வரைக்கும் நாங்க வளர்ந்த சபைக்கு போயிருந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நாள்ல விதைச்ச விதை ஜெபம் அதுதான். ஆமா, அல்லேலூயா. இந்த வீட்டு கூட்டங்களை பங்கெடுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீட்டு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீட்டு ஜெபத்தில் தான் ஆண்டவர் அந்த குடும்பங்களான அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்ப சூழ்நிலை கத்தர் மாற்றுகிறார். ஆமா, இல்லையா? கத்தர் ஆசீர்வதிப்பாராக. வேற எத்தனை அறிவிப்பு இருக்கா? வேற இந்த வாரத்துல யாருன்னா பிறந்த நாள், திருமண நாள் இந்த வாரத்துல இன்னைக்கு தேதி 15, 16. இன்னையிலிருந்து இந்த வாரத்துல யாருன்னா கத்தர்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சோதரம் மறுநாள் தான் தெரியுது, ஓஹோ இவங்களுக்கு கல்யாண நாள், இவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு இருந்தா நீங்க சபையில தான் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். பிறந்த நாள் இருந்தா நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் இந்த வாரத்துல பிறந்த நாள் வருது அப்படின்னாக்கா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இல்ல திருமண நாள் வருதுனாக்கா அதுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஞானஸ்தானத்து நாள் வருதுனாக்கா அதுக்கும் ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்க ஒவ்வொரு தெய்வம் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்துக்கலாம். ஐயா சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து கொண்டு கொள்ளலாம். சங்கீத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். ஐயா சங்கீதத்தை கொண்டு வாங்க. ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் எழுந்துக்கலாம். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எழுந்து ஜீசஸ்.
அல்லேலூயா. சங்கீதம் 128 முதல் வசனம் ஆசிரியர் மாறி வாசிக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகள் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர குன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சேர்ந்து வாசிப்போம். நாளிலும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ அப்படி நடக்கும்போது தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, இதுல பார்த்தீங்கன்னா 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு. உன் கையின் கிரியைகளின் உன் கை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒன்று பாக்கியம் இருக்கும், 2வது நன்மை உண்டாயிருக்கும். பாக்கியம் நமக்கு, நன்மை பிறருக்கு செய்யுது. இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அது நன்மை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தசம பாதங்களை பண்டகசாலைகளை கொண்டு வந்து செலுத்தும் பொழுது தான் தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். நீ எவ்வளவு வேணாலும் சம்பளம் வாங்கினாலும் சரி, நீ தசம பாதத்தை தேவனுக்கு என்று சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேற்கொள். சத்தியம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியாக பேசும். அப்போ அந்த சத்தியத்தை எழுந்து கொள்ளணும், அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நடக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இந்த கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள்னா பாருங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம ஒருத்தர் இது பண்ணாலே ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் பாருங்க, பிள்ளைகளை கலப்பும் போது ஜபத்துக்கு கூடும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமாதானமாக இருக்கும். பிள்ளைகளாம் நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் போனோம், இந்த மணிக்கு போனோன்னா எழுப்பிடுவாங்க, நான் கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கேருந்து செம்பாக்கம் போனோம், திருப்பூரை தாண்டி ஒரு சபை இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் என் பிள்ளைக்கு, 3 பேருக்கும் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது 2020 கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம், வேன் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பாருங்க, அந்த வேன் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போனது 5 பேர் தான். அங்கே போனோடனே அந்த சபை போதகர் என்ன பண்ணாருன்னா, தூரத்திலிருந்து ஒரு சொந்தம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா சபை பேரும் சொன்னாங்க, எங்களை மட்டும் தூரத்தில் இருக்கிற ஒரு சொந்தம் என்னை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அது போல பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தணும். ஏன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் வேண்டிக் கொள்றது என்னன்னா, என் பிள்ளைகள் மேல அபிஷேகம் இருக்கும். பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் காரு பங்களா எல்லாம் வச்சுருந்தாலும் அது எல்லாம் பிள்ளைகள் கூட போகாது. பிள்ளைகள் 3 வாரம் 3 திசையில போறாங்க. ஆனா அந்த 3 திசையிலையும் பாதுகாக்கிறது பரிசுத்த ஆவி மாத்திரம்தான். நம்மளாம் கூட போயெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவி பிள்ளைகள் மேல் இருக்கும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு அது உணர்த்தி நடத்த இந்த நாளிலே கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார். நன்றி சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சோதரம். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரத்துல நாம பேசுகிற சோதரம் 4வது வாரம் பேசலாம். ஆராதிக்கிறவங்க, சங்கீதம் கொடுக்கிறவங்க, தசமாவத்தை பற்றி பேசுறவங்க ஆயத்தமா வாங்க. யார் மேலே எந்த சீட்டு விழுது யாருக்கும் தெரியாது. அதனால பேசுற நீங்க எல்லாரும் நீங்க ஆயத்தமா வாங்க. சபையில ஊழியம் செய்யணும் ஆயத்தமா வாங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோதரம் ஆராதனை சொன்னதுதான் கர்த்தர் இந்த சங்கீதத்துல கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. திடீர்னு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா அது நமக்கு பாக்கியம். திடீர்னு கிடைச்சது நம்ம அந்த பாக்கியத்தை பிறகு கொடுப்பது நன்மை. ஆமா. அல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் பைபிள் காலேஜுக்கு காசு கட்ட முடியல, பணம் இல்லை அந்த நேரத்துல.
நானும் பாஸ்ட் நம்ம வண்டியில் போயிருக்கிறோம். கீழே காசு கிடக்கு, கீழே காசு கிடக்கு. நைட்டு 10:30 மணிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை கிருபையால் எடுத்து மறுநாள் பேர் பீஸ் கட்டணும். பாஸ்ட் மக்கள் எப்படிதான் உங்க கண்ணு மட்டும் தெரிந்து இதெல்லாம் ஸ்தோத்திரம். லேலுயா சத்தியத்தை மேய்க்கிறது நாங்கள் தான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால இந்த வசனம் ஆவியான ஒரு ஆராதனை வசனம் தான் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாக்கியம் நன்மை நிச்சயமாய் உண்டாகும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடும். உன் கையின் பிரயாசத்தை இனி ஒருத்தர் கடங்காரன் சாப்பிட முடியாது, கட்டிக்காரன் சாப்பிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த சங்கீதத்துப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த வாரத்துல பாட்டு பாடுறதுக்கு ஒரு குடும்பத்தை நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம். ஏன்னா ஒரு பாட்டு நிறைய படத்துல சரியான நேரத்தை நம்ம எதுவும் செய்ய முடியல. அதனால பாடல் ஒரு குடும்பம், ஸ்தோத்திரம். அதே போல ஒரு வாரத்துக்கு ஒரு குடும்பம் 2 பாடல், அதிகபட்சமா 2 பாடல் பாடலாம். ஏன்னா நேரம் நம்மளுக்கு குறைவா இருக்குது. ஆனா சீக்கிரம் வந்தீங்க, 7:30 வந்தீங்கன்னாக்கா நல்லா பாட்டு பாடலாம், நல்லா ஜெபிக்கலாம். ஆமா, ஹல்லேலூயா. அதனால நம்ம அதை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாரும் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எல்லாரும் நல்லா பாட்டு பாடுறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா தேவனை ஆராதிக்கிறவங்க. அதனால இப்போ 3 பாட்டு 4 பாட்டு பாடுறோம் இல்லையா, அதை நாம தவிர்த்து 2 பாட்டு மட்டும் ஆராதனை முன்பாக 2 பாடலை பாடுறோம். நல்லா இதுலயோட ஆராதிக்க போகிறோம். நம்ம அதை இப்போதுலேயே நம்ம கொண்டு வந்துடுவோம். ஏன்னா வருகிற நாட்கள் நம்ம எல்லாமே நேரத்தோடு நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாட்டு பாடுற தாளந்து உண்டு, எல்லாருக்கும் ஜெபிக்கிற தாளந்து உண்டு, எல்லாருமே கர்த்தர் தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்தை தேவனுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல அறிவிப்பு வாசிக்கிறது நம்ம புதிதான ஒருத்தர் நம்ம நியமிக்க போகிறோம். தம்பி நல்லா தான் வாசிக்கிறாங்க. இன்னும் அடுத்தவங்களை உருவாக்கணும், அடுத்தவங்களை உருவாக்கணும் ஊழியத்தில். ஹல்லேலூயா. அதே போல கீபோர்டு உருவாக்கணும், ட்ரம்ஸ் வாசிக்கிறது உருவாக்கணும், சிஸ்டம் அதுல உட்கார்ந்து ஆட்கள் உருவாக்கணும். ஹல்லேலூயா. அதனால இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டும், நல்ல உற்சாகம் தரணும். ஹல்லேலூயா. உற்சாகம் தந்து பிள்ளைகள் ஊழியத்தை பயன்படுத்த வேண்டும். வாலிப பிள்ளைகள் சகோதரிகள் எழும்பணும். ஹல்லேலூயா. சகோதரிகள் எழும்பணும். நாங்க செய்கிறோம் பாஸ்டர், நான் செய்கிறேன் பாஸ்டர் ஊழியத்தை சொல்லு, என்ன பண்ணணும் கேட்கணும். நீங்க சொல்லிட்டாங்க நான் உடனே கொடுத்துட மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அதுல ஒரு சமாதானம், அதுல ஒரு ஏவுதல் வெளிப்பாடுதான் நிச்சயமா அந்த ஊழியத்தை நான் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாம் மையப்படட்டும். வேற எதுனா அறிவிப்பு இருக்கா? ஸ்தோத்திரம். இப்ப அமைதியா இருப்பீங்க. அவங்க வெளியே போயிட்டு பிறகு அதனால எது வந்து என்ன பண்ண சொல்லி இதை மறந்துட்டீங்க ஃபர்ஸ்ட், இதை ஞாபகப்படுத்துனாக்கா நம்ம அதுக்கேற்ற நம்ம சொல்லலாம். சாட்சி இருக்கா? சொல்ல மாட்டோம், இருந்தாலும் நம்ம சொல்றது நம்ம கேட்க வேண்டியது சாட்சி இருக்கா? நல்ல ஆண்டு சமத்துவம் 2 நிமிஷம் வாங்கம்மா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார். வாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று நாங்க எல்லாரும் சேர்ந்து யூத் மீட்டிங் போயிருந்தோம் கல்பாக்கத்துல. உண்மையாலே நாங்க நினைச்சதை விட ரொம்ப தூரம், ரொம்ப டயர்டாயிடுச்சு. போறதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிடுச்சு. நாங்க டயர்டா போனோம், ஆனா அங்க செஞ்ச விஷயங்கள் எங்களை சுறுசுறுப்பா மாத்தி வச்சிருக்கோம். என்ன தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை படிக்கிறது எவ்வளவு அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம், நம்ம ஏன் வேதத்தை படிக்கணும், எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படிக்க கூடாது, எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நான் 9 தடவை வேதத்தை முழுசா வாசிச்சு முடிச்சிருக்கேன். இப்போ 10வது தடவை படிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையை அது உயர்த்தி கொண்டே இருக்கிறத தவிர நான் டைம் வேஸ்ட்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை. என்னைக்குமே எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நான் வேதத்தை படிக்கும் போது 7:30 மணிக்கு படிப்பேன். பக்கத்துலயே ஒரு பெண் வச்சு படிப்பேன். நான் பண்றதெல்லாம் அங்க சொன்னாங்க. ஆண்டவரே, உண்மையாவே நான் கரெக்டா தான் வேதத்தை படிக்கிறேன் போல. உண்மையாவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை படிச்சீங்கன்னா அது உங்களை உயர்த்துற அந்த அளவை எனக்கு சொல்லவே முடியல. நீங்க என்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், அது என்னுடைய வாழ்க்கை அதிகமா இந்த வேதம் என்னுடைய வாழ்க்கை அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு அங்கிள் வாசிச்சாங்க பைபிள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வழி தெரியலன்னா நடக்க முடியாதுல்ல. பயப்படுறோம், ஓகே. வழி தெரியலன்னா நடக்க முடியாது. கூகுள் மேப் இருந்தாதான் நடக்க முடியும். அந்த மேப் இதுதான். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நம்மளுடைய வாழ்க்கையில கரெக்டா நடக்க முடியும்.
அவரு நம்மளுக்காக என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதுல போய் நம்ம சேரணும்னா இந்த வேதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அங்க ரொம்ப நல்லாவே புரிய வச்சாங்க. ஃபுல்லாவே வேதத்தை பத்தி தான் எப்படி எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்தது. நாங்க சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா பத்திரமா திரும்பி வந்தோம். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக கோடான கோடி நன்றி. அப்படி ஒரு வயிறு வலி, ரொம்ப வயிறு வலி, அடிக்கடி வயிறு வலி வரும், மயக்கம், வயிறு வலி, ஒரு வாரம் மேலே வயிறு வலி, மயக்கம் நின்று நேர்ந்து நான் ஒரு நாள் ஆட்டோ கட்ட ஜபம் எடுக்கிறவங்க எனக்கு சரியாயிடும். நான் என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப ஆயிடுச்சு, ரொம்ப ஆயிட்டேன். அப்பா என்னை ஒரு நாள் கொண்டு போயிருப்பா, எனக்கு ஏன்ப்பா இந்த மாதிரி வேதனைலாம் எனக்கு கொடுக்குற அப்படின்னு நான் நினச்சி ஆண்டவர்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறேன். ஜப்பான் எடுத்துருக்கேன், வீட்டில் ரெண்டு ஜப்பான் எடுத்து ஜப்பான் வைப்பாடு சரி பார்க்கணும்னு சொல்லி எடுத்து வலி கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அந்த வலி ஜப்பானை வச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. உட்காந்து நான் பண்ண எனக்கு ஆண்டவரை நினைச்சு ரொம்ப அழுதேன். என்னை தூங்க வைப்பா, என்னை தூங்க வைப்பா, என்னை தூங்க வைப்பா, நீ கேட்கட்டே இருந்து இந்த வலி எடுத்து போடுப்பா, அந்த நைட்ல என்னை கொண்டு போயிடுப்பா, எதுக்காகப்பா எனக்கு இந்த வேதனை எந்த வகையிலுமே எனக்கு இந்த மீறி இல்லாமல் இருக்குது. ஆண்டவரை ஒரு நானும் தெரிஞ்சா இருந்த நாளே இல்லை. ஆண்டவரை இயேசு வச்சா அப்பா கத்திரை உங்களுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தியே வச்சா. அப்பா ஜபம் பண்ணி எனக்கோசம் ஜபம் பண்ணுங்க, எல்லாரும் என் குடும்பத்துக்கோசம் ஜபம் பண்ணுவா. ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே இருந்தது. இந்த ஆராதனையில் ஐயா ஒவ்வொரு வார்த்தை எடுத்தவர்கள் என்னால் அழிய நிப்பாட்டவே முடியல, நிறுத்தவே முடியல அழிய. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவர் போடான்னு போய் நன்றி சார், எங்களுக்காக போகிறதுக்காக ஜாபமாக அதற்கு நன்றி போடான்னு சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் அப்படியே சிறு சாட்சியாக எழுதியிருக்கிறார். சகோதரி சொன்ன போதுதான் நேற்று தினத்தில் எல்லாரும் யூத் மீட்டிங்கு ரொம்ப உற்சாகமாக பிள்ளைங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது யாக்கோபு படிக்க சொல்லிட்டு வந்தாங்க பிள்ளைங்க. அந்த எல்லாருமே ரொம்ப நல்லா படித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படிலாம் படித்தாங்கன்ட்டு நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக படித்து நேற்று தினத்தில் அது எழுதும்படியாக கர்த்தர் ஒரு கிருபை செய்திருக்கிறார். மார்க் வந்து பெரிய விஷயம் கிடையாது. மார்க் வந்து எழுதுறாங்க படிக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ப்ரைஸ் வாங்கிறது கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதை வாஞ்சியாக இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பிள்ளைங்களும் கலந்துக்கினாங்க. நம்முடைய சபையிலேருந்து 13 பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கலந்துக்கினாங்க. கர்த்தர் இந்த நாள் அதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறது, 2 வாரமாக பிள்ளைங்க அதுக்காக முயற்சி பண்ணி படித்து நேற்று அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்துருக்கேன் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வேதத்தை அதிகமாக படிக்கணும். நம்ம சபையார் மூலமாக ஒரு எழுப்புதல் இந்த பகுதியில் கர்த்தர் கொடுக்கணும். அதுவும் வாலிப பிள்ளை மூலமாக கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிறேன். நீங்கள் ஜோம் பண்ணுங்க. இந்த இத்தனை வாலிப பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க. இப்போ வர வாலிப பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க. இன்னும் எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். இன்னும் தேவனுக்காக வாஞ்சியாக வைராக்கியமாக வாழணும். இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படணும். பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளோட எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவன் விசேஷத்தை கரை இருக்கணும். எதுலையும் வந்து சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைங்க இன்னும் உற்சாகத்தினால் நிரப்பணும். பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு ருசியாக ஜாப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேவனை நன்றி செலுத்துறேன். ஜோமலாம் 3 குடும்பங்களுக்காக 3 சாட்சிக்காக நான் ஜோம் பண்ணுவோம். எல்லாரும் கொண்டாட தேவ சமூகத்தில் இயேசுவின் ரத்தம் செயல், இயேசுவின் ரத்தம் செயல். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே கருத்தில் கொடுக்குறேன். நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஒரே சபையில் வாலிபர்கள் மூலமாக நல்ல எழுப்புதல் உண்டாக்குங்க. விசுவாச மக்கள் மூலமாக நல்ல எழுப்புதல் உண்டாக்குங்க சுவாமி.
கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்கப்பா. இந்த ஒரே பிள்ளைகளுக்கு விசேஷத்தினுடைய கிருபை இருக்கட்டும். இந்த ஒரே ராஜ்யத்தை கட்டக்கூடிய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு வாலிபர்கள் மேல ஊற்றப்படட்டும். கர்த்தர் எடுத்து பிள்ளைகளை பயன்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு விமலமாக சுபிக்கிற ஐயா அம்மாக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த ஒரே தாயாருடைய சரீரத்தினுடைய சுகமளிக்கிற வல்லமை தாயார் ஊற்றப்படாது இயேசுவின் நாமத்தில். தாயார் வெடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்க பதில கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில். தாயார் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கர்த்தர் சகல தடைகளும் கர்த்தர் உடைச்சு போகுது இயேசுவின் நாமத்தில். அந்த ஒரே ஆசாருடைய கால்கள் யோர்தான் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் விலகி போயிட்டு இயேசுவின் நாமத்தில். தாயார் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது, வேதத்தை சுமந்து கால் எடுத்து வைக்கும் போது அந்த இருக்கிற எல்லா தடையும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த தாயார் ஆசீர்வதிங்க, தகப்பனார் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை இருக்கட்டும். அவனை ஆசீர்வதிங்க சாமி. பிள்ளைகளோட தேவன் இன்னும் சத்தியத்தில் நாங்கள் வளரும்படியும் எங்கள் கிருபை தந்து வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி சோதர பிஷப் ஐயா வந்திருக்கிறாங்க. போன மாதத்துல ஐயா வர முடியல. போன மாதத்துல வெளியுடிங்களுக்கு போயிருந்ததுனால இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அம்மாவுக்காக ஐயாவுக்காக கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோம். தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அனுமதித்த தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அழைத்த பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கும் பாஸ்டர் யுக்டா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்த தேவர்களும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லலாம். கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதித்தால் நன்மைகளால் திருப்தி ஆக்கிடுவார். கர்த்தரை ஆராதித்தால் நன்மைகளால் திருப்தி ஆக்கிடுவார். நீதிகள் நன்றார்
சத்தமா சொல்லுங்களேன். சவுண்டு கம்மியா தான் இருக்கு. அதாவது 3 சவுண்ட் இருக்கு. ஒண்ணு ஹalleluya, ரெண்டாவது ஹalleluya, மூணாவது சவுண்டு கை ஹalleluya, ஆமென். மூணாவது சவுண்ட் எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்த மாதம் நாங்கள் உங்கள் மத்தியில் வர முடியல. கன்னியாகுமரி ஊழியத்திற்கு சென்றோம். ஊழியர் கூட்டம் தூத்துக்குடியில், ஊழியர் திருச்செந்தூரில் விக்கிரக கோட்டையில் ஸ்தோத்திரம் அங்கே ஊழியர் கூட்டம் நடத்தினோம். தேவன் அற்புதமாக கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் அநேக தாலுகாக்களில் கர்த்தர்களை பயன்படுத்தினார். போகும்போது வெறும் 3000 ரூபா, ஆனால் திரும்பி செலவு எழுதி பார்க்கும்போது 30,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தோம். தேவன் எல்லா ஆசிரியர்களையும் திறந்திருந்தார். ஆமென். அதனால தான் அங்கே வர முடியல. இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். இந்த நன்மை தருவார் என்கிற வசனம் எதுல இருக்கு? சத்தமா யாராவது சொல்லுங்களேன். சங்கீதம் யார் சொன்னது? அன்பு பிரதர். எல்லாரும் கரங்களை தட்டி கேட்கிறது. அன்பு பிரதருக்கு ஒரு பரிசு. அவங்க பாச சொன்னாங்க, நம்ம சபை விசுவாசிகள் பரிசுத்த தேவ பிள்ளைகள் வசனத்துல நல்ல வெளியுள்ள இருக்காங்க. அது உண்மை, அது உண்மை. ஏன்னு கேட்டா, நம்ம ஐக்கியத்துல தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியத்துல செனாடுல கிட்டத்தட்ட 300 சபைகள் இருக்கிறது. 400 பாஸ்டர் இருக்காங்க. இதுல நம்ம சாரோனின் கடிதம் செய்தித்தாள நம்ம சபையில் 2 பேருடைய போட்டோ வந்து 2 பேருக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஆசிரியா இந்த மாசத்துல ஒரு போட்டோ வந்து பிரைஸ்ல வின் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சுவிட்டிக்காக எல்லாரும் கரங்களை தட்டி. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு 1000 பேருக்கு அந்த பத்திரிகை கொடுத்துட்டேன். 1000 பேர் கொடுத்த பிறகுதான் எங்க வீட்டம்மா சொன்னாங்க, அசரியா போட்டோ இருக்கு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. வேதத்தை நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அதனாலே நமக்கு நன்மை உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார்? வாசிக்கும் போது நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 84:11. யாருக்கு நன்மையானதை? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மைகளை வழங்குகிறார். ஆமென். உத்தமமாய் யார் நடக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மையை தருகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மைகளை திரளாய் தருகிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உத்தமமா இருக்கணும். ஆண்டவரே என் குடும்பம் உத்தமமா இருக்கணும், என் பிள்ளைகள் உத்தமமா இருக்கணும், என் சபை உத்தமமா இருக்கணும், என் வாழ்க்கை உத்தமமா இருக்கணும், என் உள்ளான மனுஷன் உத்தமமா இருக்கணும். அப்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை நிரப்பும். உண்மை காரியத்துல நான் உத்தமமாய் நடக்க என்னை உங்களுடைய பிரசன்னத்தினால, ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நம்ம ஜெபித்திருக்கிறோமா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ன செய்யறானா? நன்மையை வழங்குகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியமானது உத்தமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் நம்ம இடத்தில் ஆண்டவர் பேசுறார். ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம், நம்ம ஆண்டவருக்குள்ள திரளான நன்மைகளை பெற வேண்டும். நன்மைகள் யார் யாரோ அனுபவிக்கிறார்கள்.
ஆனால் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் நன்மைகளை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் உத்தமம்? உத்தமம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, உத்தமம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நாம உத்தமமா நடக்க முடியும். அல்லேலூயா. யாரே உத்தமர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? யாரை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். அப்படின்ட்டு நம்ம வேதத்தின் வழியாக சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு தான் பேசுறாரு, வேற யாருக்கும் கிடையாது. யாருக்கும் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு பேசுறாரு, ஆண்டவர் எனக்கு தான் பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொல்றது இல்லை. அவருக்கு தெரியும் நம்ம தவறா எதுவுமே பேச மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு செய்கிற ஊழியத்துல நன்மை கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அநேகர் ஊழியக்காரர்கள், என்னோடு பழகுகிறவர்கள் என்னிடத்திலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெறுவார்கள். ஆனால் உத்தமமா இருக்க மாட்டாங்க. ஆனா நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன சரிப்படுத்திக் கொள்வேன். யாரும் எப்படி இருக்கட்டும், நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையா உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துல வந்த நாள் முதற்கொண்டு தேவனுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறேன். அதுல நான் ஸ்தோத்திரம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறேன். ஆமென். ஆனா நான் உத்தமமா இருப்பது போல என்னோடு இருக்கிறவர்கள் உத்தமமாய் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் உத்தமமா இல்லாததுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உத்தமமா இருந்தா தான் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு பாதிப்பு கிடையாது, கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படாது. நம்ம உத்தமமா இருக்கணுங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு உன்னத உபதேசம். ஆமென். சொல்லுங்க. உண்மையானவர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10வது வசனத்தை 18வது வசனம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது நம்மை நாமே ரொம்ப புகழ்ந்து கொண்டே திரியக்கூடாது. கர்த்தர் நம்மளை புகழ செய்யணும். ஆமென். கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? புகழ வைக்கணும், பாராட்டணும். கர்த்தர் நம்மளை புகழணும், கர்த்தர் நம்மளை பாராட்டணும். யாரை பாராட்டினார் ஆண்டவர்? யோபுவை பாராட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அதை எப்படி பாராட்டினார் பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம். அவன் யோபு மேல் கண்ணை சாத்தானை நோக்கி, சாத்தானை பார்த்து சொன்னாரு, என் தாசனாகிய யோபின் மேல், என் தாசன், என் தாசன், என் மகன், என் மகன், என் ஊழியக்காரன், என் தாசன், அவன் உத்தமன். என் தாசனாகிய யோபின் மேல், பாருங்க, யோபு பேரை சொல்லி சொல்றாரு. யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, பிசாசே அவன் மேல நீ கவனம் வைத்தாயோ, உத்தமனும் அவன் உத்தமன். அல்லேலூயா. யோபு யாரு? உத்தமன். அவன் மேல நீ கவனம் வைக்காத. அவனுக்கு நான் கொடுக்கிற பணத்துல அவன் உண்மையா இருக்கிறான். அவனுக்கு நான் கொடுத்த குடும்பத்துல அவன் உண்மையா இருக்கிறான். மனைவிக்கு துரோகம் செய்யல, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யல. அவன் உத்தமமா இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த கட்டளைகள்ல, பழி செலுத்துறதுல, தேவ வசனத்தை கடைபிடிக்கிறதுல, தேவனுக்கு பயப்படுகிறதுல அவன் உத்தமமா இருக்கிறான். அவன் மேல கண் வச்சியா? அவனை அழிக்க பாக்குறியா?
அவனை நீ சோதனைக்குள்ள மாட்டிவிட பாக்குறியா அப்படின்னு சொல்லி நமக்காக, பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக, தன் ஊழியக்காரனுக்காக, தன் தாசனுக்காக ஆண்டவராகிய தேவன் வழக்காடுகிறார், போராடுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணல. யார் யுத்தம் பண்றா? ஆண்டவர் யுத்தம் பண்ற. நல்ல கவனிங்க. நீங்க உத்தமமாய் இருக்கும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ இது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மளை புகழணும். நான் பார்த்தியா அப்படி இருந்தேன், நான் பார்த்தியா இப்படி இருந்தேன், நாம் என்னைய மாதிரி கிடையாது, என்னைய குடும்பத்தை மாதிரி கிடையாது அப்படின்னு நாம புகழக்கூடாது. கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? புகழணும். அதுதான் என்னது? உத்தமமான காரியம். அல்லேலூயா. உத்தமமான காரியம். ஆகையினால தேவனுடைய புகழ்ச்சி, ஆண்டவருடைய பாராட்டு நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். அவர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா. ஆமா, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிற தேவன். ஆமென். ஆகையினால நம்ம உத்தமத்துல நடக்க நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த உத்தம விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை உண்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உத்தமத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு அதிகமாக தியானிக்க தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:6 வாசியுங்கள். நீதிமொழிகள் 8:6 என்ன சொல்கிறது பாருங்கள். ஸ்தோத்திரம். தேடுங்கள், மேம்பாடான காரியங்களை உங்களிடத்தில் நான் பேசுவேன். உத்தம காரியங்களை என் உதடுகள் வசனிக்கும். உத்தமத்தை தான் நீங்க பேசணும். பொய், புரட்டு, கள்ளத்தனம், சாக்கு போக்கு இதெல்லாம் நம்ம உதடுகள் பேசக்கூடாது. எது நடக்குமோ அதை தான் நம்ம பேசணும். எது உண்மையோ அதை தான் பேசணும். நம்ம பேசுற விஷயத்துல உண்மை காரியத்தை நாம் வசனிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இந்த விஷயத்துல சரியில்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். நம்மை தேவன் சரிபடுத்தணும், இந்த விஷயத்துல நம்மை சீர்படுத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம பேச்சுல, வாயின் வார்த்தையில நம்ம உத்தமமா இருக்கணும்னு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க. இரண்டாவதாக நீதிமொழிகள் 2:7 20:7 வாசிங்க. நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிற விஷயம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியம் நமக்கு வந்துவிட்டால் அதிலே நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை பாதுகாப்பார், கேடகமாய் இருப்பார். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்துல என்னுடைய வலதுகையை தூக்க முடியல. 3 நாள் கையை தூக்க முடியல. பிறண்டி அந்த சைடு பிறண்டு படுக்கணும்னு சொன்னா இந்த கையை தூக்கி இந்த கைக்கு சப்போர்ட் கொடுத்து அப்படி பிடிப்பி வச்சுட்டு தான் நம்ம திரும்பி படுக்க முடியுது. இல்லாட்டா அப்படி இந்த மாதிரி கத்தெடுத்து நறுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கையில இருக்கிற மாதிரி, எலும்பு ஒடிஞ்சிட்ட மாதிரி, தசை விலகிட்ட மாதிரி காமிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். நைட்டு முழுசும் 15 முறை எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரே இது எதுக்கு வந்துச்சு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு நான் தேவனிடத்துல போராடி 3 நாள் கழிச்சு எனக்கு அது சரியாயிடுச்சு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட தான் சொல்லுவோம்?
நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவோம். கர்த்தர் அதுல நம்ம குணமாக்கிடுவாரு. நம்ம இவ்வளவு ஊழியம் செய்யறோம், இவ்வளவு காரியம் செய்யறோம், இவ்வளவு ஜெபம் பண்றோம், நமக்கு ஏன் கைவலி வந்துச்சு அப்படின்னு ஆண்டவரை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது, தேவனை குற்றப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை குற்றப்படுத்தக்கூடாது, ஊழியத்தை குற்றப்படுத்தக்கூடாது, ஊழியக்காரனை குற்றப்படுத்தக்கூடாது, விசுவாசிகளை குற்றப்படுத்தக்கூடாது. நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே நாம் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும், தேவனை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை சொல்ல வேண்டும். யாரையும் குற்றப்படுத்தாம என்ன செய்யணுமா? பிலிப்பியர் 4:6 படி ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருக்கு வேண்டுதல் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்தணும். கவலைப்படக்கூடாது, அப்ளிகேஷன் அவர் அனுப்பிடணும். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு தெரிஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் முன்னாடி கர்த்தர் என்னை புகழ்ந்து பேசினார். அல்லேலூயா. புகழ்ந்து பேசினார். அப்போ சென்னையில நான் கிட்டத்தட்ட 15 சான்றிதழ் வாங்கியிருக்கேன் என்னுடைய ஊழியத்துல. இது 16வது சான்றிதழ் எனக்கு கொடுத்தாங்க. என்ன சான்றிதழ் தெரியுமா? உத்தம ஊழியர் விருது. ஆமென். ஆமாம். உத்தமத்துக்கு இங்கிலீஷ்ல என்னதுங்க? ரைச்சியஸ் மினிஸ்டர்ஸ் அவார்டு எனக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. 50 பேர் முன்னாடி என்ன அசிங்கமா பேசினாங்க, அசிங்கமா தூக்கினாங்க. இவர் கூட்டத்துக்கு வராதிங்க, இவர் ஊழியத்துக்கு வராதிங்க, இவர் அப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அவரை குறித்து எங்கேயுமே தப்பா சொன்னதில்லை. நேற்று கூட அவருக்கு ரூபாயும் கொடுத்து சில நன்மைகளை செய்து அனுப்பியிருக்கிறேன். தேவனிடத்துல தான் நம்ம சொல்லணுங்க. நம்ம காரியம் தவறா இருந்தா தேவனிடத்துல சொல்லணும். கர்த்தர் ஆண்டவர் சரிப்படுத்திக் கொள்வார். ஆமென். அப்போ நம்முடைய நடைகளிலே அப்படித்தானே? நீதிமொழிகள் 2:7 தானே வாசித்தோம். 2:7 சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நம்முடைய நடையில முதல்ல என்ன பார்த்தோம்? பேச்சில உத்தமம். இப்ப என்ன சொல்றாரு? நடையில, நம்ம நடையில உத்தமத்தை நாம் காமிக்க வேண்டும். நம்முடைய நடை எப்படி இருக்குது? நம்ம எங்க நடக்கிறோம்? வேசியின் வீட்டுக்கு நடக்கிறோமா? சினிமா தியேட்டருக்கு நடக்கிறோமா? அசுத்தமா விளையாடுறவங்க மத்தியில நம்ம நடக்கிறோமா? எங்க நடக்கிறோம்? ஜபத்துக்கு நடக்கிறோமா? நம்முடைய நடையில நம்ம உத்தமமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நடையில நம்ம உத்தமம். நம்ம நடந்து செய்யற காரியத்துல தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன செய்யறோம்? அதுல நம்மை சரிபடுத்தணும். நம்மளை குற்றப்படுத்தல ஆண்டவர், நம்மை சரிபடுத்தணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பதாக நிற்கணும்ல. யாருக்கு முன்பதாக? ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கணும் அல்லவா? தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றமில்லாதவர்களாக, குறையில்லாதவர்களாக, கரையில்லாதவர்களாக நிற்க வேண்டுமே. அதைத்தானே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. தீமோத்தேயு 2:15 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ரெண்டு தீமோத்தேயு 2:15ங்களா? ஆமா, நம்ம வெட்கப்படவே கூடாது. இயேசுவின் நிமித்தம் எந்த காரியத்திலும் நம்ம வெட்கப்படக்கூடாது. இயேசுவுக்காக இறங்கி வேலை செய்யணும். அல்லேலூயா. வெட்கப்படாத ஒரு ஆள் பெயர் சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு தெரியும்? வெட்கப்படாத ஒரு ஆள் பெயர் சொல்லுங்க. யாருன்னு சொல்ல மாட்டேங்குங்களே. வெட்கப்படாத ஒரு ஆள் பெயர் சொல்லுங்க.
தாவீது வெட்கப்படலை. தாவீது என்ன செய்யல? வெட்கப்படலை. தேவனுக்காக அவன் ராஜ வஸ்திரம் தரித்திருந்தாலும் உன்னத ஸ்தானத்துல இருந்தாலும் தேவனை ஆடின் பாடின் கர்த்தரை மேன்மைப்படுத்தி வெட்கப்படாத ஊழியக்காரன், வெட்கப்படாத தேவ மனிதன். தன் மனைவி அசிங்கமா பேசின போது கூட, அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணின போது கூட அவன் வெட்கப்படவில்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தரை உயர்த்துவதற்கு அவன் வெட்கப்படல. அல்லேலூயா. அவன் உண்மையா இருந்தான், தேவனுக்கு உண்மையா இருந்தான். இந்த காலத்துல வெட்கப்படாத ஒரு ஆள் இருக்காரு. யார் சொல்லுங்க பாப்போம்? இந்த காலத்துல சமுதாயத்துக்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக, பொல்லாதவர்களுக்கு முன்பதாக, அசுத்தமானவர்களுக்கு முன்பதாக வெட்கப்படாத ஒரு ஆள் இருக்கிறார். யார் சொல்லுங்க பாப்போம்? உங்களுக்கு சொல்றது வராது, ஆனா நான் உடனே சொல்றேன். யார் தெரியுமா? இதுல ஜேடி பிரபாகரன். சட்டமன்றத்துல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. நாஸ்திகர் இருக்கிறாங்க, அந்த கட்சி, இந்த கட்சி, எந்த கட்சி, நிறைய கட்சி இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில அவரு வசனம் பேசுறாங்க. சட்டமன்றத்துல வசனம் பேச முடியாது. எல்லா எம்எல்ஏக்கும் அவர்தான் தலைவர். எல்லாரும் அவரை மாண்புமிகு தான் சொல்லணும். அவரு வசனம் பேசுறாரு. என்ன வசனம் பேசுறாரு? யாராவது தெரியுமா? அந்த வசனம் பேசுறாரு. இன்னொரு வசனம் பேசுறாரு. போன வருஷம் அதான் நம்ம பேசணும். இந்த வருஷம் நன்மையானதே தருவாரு. போன வருஷம் நம்ம அதான் பேசணும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்யறாரு அப்படின்னு அவரு சட்டமன்றத்துல பேசினார். ஒருவர் சொன்னார், இது சபையா, இது சர்ச்சா, இங்க ஒரே வசனமா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 3 வசனங்கள் பேசினார். வெட்கப்படவே இல்லை. அந்த கட்சிக்காரன் இப்படி சொல்லுவான், இந்த எதிர்கட்சி இப்படி சொல்லுவான், இந்த கடவுள்னு சொல்லுவான், இப்படி சொல்லுவான், எதிர் மதத்தார் இப்படி சொல்லுவான். எதுவும் இல்லை, வெட்கப்படவே இல்லை. நான் 1000 வசனம், 1000 ஸ்தோத்திர பலிகளை சபையிலே சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு. 1000 ஸ்தோத்திர பலி. யாராவது 1000 ஸ்தோத்திர பலி சொன்னவங்க இருக்காங்களா? கொஞ்சம் கையை வைத்துங்க. யாராவது 1000 ஸ்தோத்திர பலி சொன்னவங்க இருக்கீங்களா? அன்பே அல்லேலூயா. வேற யாராவது இருக்கீங்களா? கஷ்டமா கிட்டமா இருக்கிறாங்க. 1000 ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்திட்டு வெட்கப்படவே இல்லை. வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். அவர் தொடர்ந்து அதை வாசியுங்கள். யாருக்கு முன்பதாக? ஆண்டவருக்கு முன்பதாக. மனுஷன் முன்பா நீங்க 2 வேஷம் போடலாம், 3 வேஷம் போடலாம், 4 வேஷம் கூட போடலாம். மனுஷன் முன்பதாக வேலை செய்யற இடத்துல உலகத்தை மாதிரியே நடந்துக்கலாம். ஆலயத்துல ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளை மாதிரியே நடந்துக்கலாம், மாறி நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கணுமா? உத்தமமாய் நம்மை நிறுத்தணும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாய் நம்மை நிறுத்தணும். தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம உத்தமமாய் இருக்கணும். நம்மகிட்ட கரை, திரை, குறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, உத்தமமாய் ஆராதிக்கணும். உத்தமமாய் நாம் தேவனுக்கு காணிக்கை பலிகளை செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஜெப பலி, ஸ்தோத்திரம் காணிக்கை பலி, ஸ்தோத்திரம் ஆராதனை பலி, நம்முடைய சரீர ஜீவ பலி ஒப்பு கொடுத்து அது உத்தமமாய் இருக்கணும். தேவன் ஆண்டவருடைய விஷயத்துல தேவனுக்கு முன்பதாக நம்ம உத்தமமாய் இருக்கணும். இயேசு வரும்போதும் அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்மள வழி நடத்திட்டு வர்றாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு தான் நன்மைகள் தரலாய் வரும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நம்ம தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிற விஷயத்துல நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். 27 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 27. ஸ்தோத்திரம்.
நீதிமொழிகள் 20:7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் அப்போ நீதிமான் உத்தமத்தில் நடப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் உத்தமத்திலே நடக்கணும். அவன் நீதிமானாய் இருக்கிறபடியால் உத்தமமா தான் நடந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அநீதியாய் செய்து கொண்டு நீதிமானாய் வாழ முடியாது. அதனால நீதிமானை போல நம்ம உத்தமமாய் நடக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள் தான் நீதிமான்கள். நீதியின் வழியிலே நடக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஆலயத்திலே தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் நீதிமான்கள். இப்படி நீதிமான்கள் உத்தமத்திலே நடக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படி நம்ம வாழ்க்கையில உத்தமம் இல்லைன்னா நம்ம நீதிமான் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அநியாயக்காரன் பட்டியலில் நம்ம பெயர் பெயரும். அப்படி ரெண்டு பட்டியல் தான், ரெண்டு லிஸ்ட் தான். ஒரு சைடு நீதிமான் பட்டியல், இன்னொரு சைடு அநியாயக்காரன் பட்டியல். அல்லேலூயா. அநீதி செய்கிறவனுடைய பட்டியல், துன்மார்க்கனுடைய பட்டியல், இங்க நீதிமான் என்கிற பட்டியல். இதுல தான் நம்ம இருக்கணும், இதுல தான் நம்ம உண்மையா நடக்கணுங்கிறத நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நடையில நீங்க உத்தமமாயிருங்க, வார்த்தையில உத்தமமாயிருங்க என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. 1:7 லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் இடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை உத்தமமான ஜனம். என்ன ஜனம்? உத்தமமான ஜனம். முதல்ல என்ன பார்த்தோம்? உத்தம காரியம். இரண்டாவது உத்தம நடை. மூன்றாவது உத்தம ஜனம். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். தேவன் தமக்கென்று நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்துறாங்க. அவர் யாரு? மணவாளன். நம்ம யாரு? மணவாட்டி. அல்லேலூயா. மணவாளனுக்கு மணவாட்டி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துறா பாருங்க. சுத்தமா இருக்கணும், கற்புள்ளவளா இருக்கணும், சோத்திரம், பிறர் முகம் பாராம இருக்கணும், சோத்திரம், தன்னை சரிபடுத்திக் கொள்ளணும், தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவள் உத்தமமா இருக்கணும், தன்னை ஆயத்தப்படுத்தணும் கணவனுக்காக, வருகிற கணவனுக்காக. அதுக்கேற்ற இருதயத்தை உடையவளா இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கேற்ற இருதய பக்குவம் உடையவளா இருக்க வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆப்போசிட்டா நம்ம என்றைக்கும் ஜீவிக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீதியின்படி நம்ம ஜீவிக்கணும். திருமணம் நடந்துட்டா நம்ம கணவனுக்கு துணையாக ஆதரவாக தான் இருக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன்னு நம்ம மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அது உத்தமம் கிடையாது. கணவனுக்கு ஆதரவாக, எதுல? சத்தியத்துல ஆதரவாக, பரிசுத்தத்துல ஆதரவாக, உண்மை பேசுகிற ஆதரவாக இருக்கணும். ஆமென். ஆமா, கணவன் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும். ஆப்போசிட்டா பேசி நம்ம சண்டை போடக்கூடாது. ஆமென். ஒரு வீட்டுல கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல தான் நீ இருக்கணும், உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என் வீட்டுல இருந்தா உன் கூட வாழ்றேன், உன் வீட்டுல இருந்தா நான் வாழ மாட்டேன். ஆப்போசிட்டா பேசி ஒரே சண்டை, ஒரே யுத்தம், வாயில யுத்தம், செயல்பாடுல யுத்தம், நிறைய காரியங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் இந்த காரியங்களை எல்லாம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமான உத்தம ஜனமா இருக்கணும், ஆண்டவருக்கு ஆயத்தப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபைக்கேற்ற பிரகாரமாக நம்மை ஆயத்தப்பட வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. நம்ம தேவ சாயலா மாறணுங்கிறதா தேவனுடைய விருப்பம். ஆமென். தேவ சாயலாகத்தான் மனுஷனை உண்டாக்கினார். ஆதாமை தேவ சாயலாகத்தான் உண்டாக்கினார். ஆனா அவன் பாவம் செய்ததுனால
மனுஷ சாயலை மாறி போயிட்டான், தேவ சாயலை இழந்து போயிட்டான். இப்ப அந்த சாயலை சபையில வைத்து தன்னுடைய ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். கரந்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இவன் கிறிஸ்தவன். அவர் சொல்லுவாங்க இவன் கிறிஸ்தவன். அவர் தான் சொல்லுவாங்க. அவருடைய பேரு நம்முடைய பேருக்கு முன்னாடி வரும். கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். தேவ சாயலாய் மாறுகிற ஒரு அனுபவம் தேவன் நம்மிடத்திலே வைக்கிறார். வாசியங்கள் 1:17, லூக்கா 1:17. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவ ஆவி, எலியாவின் ஆவி, பரிசுத்தவான்களின் ஆவியையும் பலம், அந்த பலம் உள்ள உடையவனாய் அவருக்கு முன்னே நடக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் உத்தம ஜனமாய் இருக்க வேண்டும். அந்த ஜனம் ரொம்ப மோசங்க. குடும்ப சில இடத்துல சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ அவங்களாம் கொள்ளாதவங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க, கண்ணன் வாங்கிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு சில ஏரியாவில் அப்படி இருக்குது. அதான் அவங்க மோசமானவங்க, ரொம்ப கொள்ளாதவங்க அப்படி சொல்லுவாங்களா? அப்படி இல்லாம உத்தம ஜனம், இயேசு கிறிஸ்துவினுடைய உத்தம ஜனம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நம்முடைய பேர், நம்முடைய மனித வர்க்கத்துல நம்ம உத்தம ஜனம் என்று அழைக்கப்பட வேண்டும். ஆமென். அடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 11:20. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:20. மாறுபாடான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட மாறுபாடான இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடுன்னா என்னங்க? உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொன்னு செய்வாங்க. அவங்க செய்யற காரியத்துக்கும் அவங்க பேசுறதுக்கும் எதுவும் சம்பந்தமே இருக்காது. அப்படியெல்லாம் மாறுபாடா நம்ம செயல்படக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. உத்தம மார்க்கத்தாரா இருக்க வேண்டும். உத்தம மார்க்கத்தார். அல்லேலூயா. 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தம ஜனத்துக்கு அடுத்தபடியாக உத்தம மார்க்கத்தாராய் நாம் வாழ வேண்டும். மார்க்கம்னா என்னது? வழி. நம்முடைய மார்க்கம் உத்தம மார்க்கமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழி உத்தம வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் வழி. அவருடைய மார்க்கம் மனுஷ மார்க்கம் அல்ல, பொல்லாத மார்க்கம் அல்ல, அசுத்த மார்க்கம் அல்ல, கட்சியின் மார்க்கம் அல்ல. நம்ம என்ன மார்க்கமா இருக்கணுமா? உத்தம மார்க்கத்தார் என்று பெயர் பெற வேண்டும். நம்மை குறித்து சொல்லும் போது உத்தம மார்க்கத்தார், உண்மை வழியில் நடக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லணும். நம்முடைய வழி உத்தம வழி என்று சொல்ல வேண்டும். தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார்? உத்தம வழி உடையவர்கள், உத்தம மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நம்ம மார்க்கத்துக்கு நம்ம அநேகரை அழைக்கணும். அதான் பாஸ்டர் சொன்னாரு. எத்தனை துண்டு பிரதி வைக்கணும் வீட்டுக்கு? 30 துண்டு பிரதி. பிதா குமார் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆமா, 30 துண்டு பிரதி எடுத்துக்கோங்க. யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கொடுங்க. உங்க மார்க்கத்துக்கு அவங்கள கூப்பிடுங்க. உண்மை வழிக்கு அவங்கள கூப்பிடுங்க. போய் வழியில போய் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், பொல்லாத காரியத்திலே இருக்கிறார்கள். நல்ல வழிக்கு அவங்களை கொண்டு வாருங்க. நம்முடைய வழி நல்ல வழின்னு எப்படி சொல்லுவீங்க? நம்ம குடிக்க மாட்டோம். உங்க சபைக்குள்ள இருக்கிற யாராவது குடிக்கிறாங்களா? டெய்லி குடிக்கிறாங்களா? குடிக்கிற குடிகாரர்களா இருக்கிறோமா? இல்லை. இந்த வழியில நம்ம குடிக்க கூடாது. அசுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தேவன் அதைத்தான் போதிக்கிறார். குடிக்கிறவன் என்ன செய்கிறான்? சாராய கடையில போய் குடிக்கிறான், தெருவுல படுக்கிறான், போறவன் வாரவன் காலை வச்சு உதைக்கிறான். பாருங்க, அங்கே காலை வச்சு உதைக்கப்பட்ட அவனுக்கு தெரியல, அப்படியே தூங்குறான். போற நாய் அவன் மேல தண்ணி அடிச்சுட்டு போகுது,
போற ஆடு மாடெல்லாம் மிதிச்சிட்டு போகுது, போற தூசி மண்ணு குப்பளம் மேல விழுது, தெரியல. அப்படியே சிலவங்க உருண்டு உருண்டு சாக்கடையில கூட விழுந்துடுறான். ஐயோ செத்து போவானே, எல்லாரும் சேர்ந்து தூக்கி ஓரமா தூக்கி போட்டு போறாங்க. அந்த வழி தவறான வழி, அதுக்கு போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உத்தம மார்க்கத்துக்கு நம்மளை இழுக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்படி நம்மளை இந்த மார்க்கத்துக்கு நம்மை அழைத்து இங்க வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மார்க்கத்துல எல்லாரையும் கூப்பிடுங்க, அந்த மார்க்கத்துல இணைஞ்சுக்கோங்க, இந்த ஊழியத்துல இணைஞ்சுக்கோங்க, இந்த சபையில இணைஞ்சுக்கோங்க, இந்த ஜீவியத்துல இணைஞ்சுக்கோங்கன்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி உத்தம வழியை உடையவர்கள் என்று சொல்லி பெயர் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:37. யோவான் 1:37 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், கண்டு அதுல 47 நாத்தான்வேல் 37 47. சரி. இயேசு நாத்தான்வேலை பார்த்து தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அல்லேலூயா. நாத்தான்வேல் யாருங்க? நாத்தான்வேல் யாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. தேவனுடையவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் என்கிற பெயருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பெயர். இஸ்ரவேல் என்கிற பெயருக்கு தேவனை உடையவர்கள் என்று பெயர், தேவனுடைய மக்கள் என்று பெயர். அல்லேலூயா. இஸ்ரவேல் சொல்லிட்டா அங்க தேவன் இருப்பார், கர்த்தர் இருப்பார், ஆண்டவருடைய வல்லமை இருக்கும், கர்த்தர் அவர்களை நடத்துவார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த மார்க்கத்தார், அந்த கூட்டத்தார்